ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கு. சொல்லுங்களேன், யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? என்ன கிஃப்ட் கொடுத்துருக்குறீங்க? வாட் கிஃப்ட் தட் யூ ஆர் கோயிங் டு கிவ் டு ஜீசஸ் டுடே? வாட் கிஃப்ட்? உங்களுக்கெல்லாம் என்ன கிஃப்ட் வந்தது? வாட் கிஃப்ட் தட் யூ ரிசீவ்டு ஃப்ரம் யுவர் ஹஸ்பண்ட், யுவர் ஒய்ஃப், யுவர் ஃபாதர் அண்ட் மதர்? நீங்கள் எல்லாம் என்ன வாங்கியிருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க? ட்ரெஸ்ஸு. உங்கள் கணவனுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க? ட்ரெஸ்ஸு. எதுவும் இல்லையா? எதுவும் இல்லைன்றார் பாருங்க. ஓகே, ஸோ டுடே இஸ் த பர்த்டே டு ஜீசஸ் கிரைஸ்ட். Really, actually, in historical, today is not a birthday. I have to say one thing to be sure. There is no birth date has been mentioned in Bible. Today is Jesus' birth. But people have been, the scholar have been in assumption. They have been mentioned today. It was a Christmas. So it has been keep on all these years. It has been celebrated. But in Bible, today is not a Jesus' birth. No one knows when was the exact birthday of Jesus. But some people really saying it, Jesus' birth was on September. Yes. September is Jesus' birthday. September 24th is Jesus' birthday. Yeah, that's my birthday. I believe on it. Okay, so I happy to see all of you people. I happy to see all of you. Only one thing I can able to say, one thing confirmly, don't worry about anything. எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Why? Because Jesus is with you. Jesus is with you. Can we turn into Matthew chapter 1 verse 23? Emmanuel means God is with us. Emmanuel means God is with us. எல்லாம் சொல்லாமா? இயேசு என்னோட இருக்கிறார். இது வரைக்கும் யார் இருந்தாங்க, யார் இல்லை, கவலைப்படாதீங்க. என் கூட யாருமே இல்லை. No one is there with me. அந்த மாதிரி யாராவது கவலைப்பட்டிருக்கீங்களா? என் கூட யாருமே இல்லைப்பா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைப்பா, நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன்ப்பா, ஆனால் யாருமே இல்லை. உறவுகள் இருந்தாலும் எனக்கு யாருமே இல்லை. அப்படி ஃபீல் பண்ணவங்க யாராவது இருக்கிறீங்களா? காட் தெளிவாக சொல்றாரு, நீ அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. இம்மானுவேல் உங்களோட இருக்கிறார். இஃப் யூ ஆர் நீங்கள் யாருமே இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா, காட் இஸ் கிளியர்லி சேயிங் இட், ஐ வில் பி வித் யூ. இம்மானுவேல் இஸ் வித் அஸ். ஜீசஸ் இஸ் வித் அஸ். அப்போ ஏசப்பா உங்களோட இருந்தார்னா, why you have to fear? ஏசப்பா உங்களோட இருக்கிறார்னா நீங்கள் எதுக்கு பயப்படணும்? சொல்லுங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, don't get fear. Jesus is with you. Don't get fear. Jesus is with you. Jesus is with you. Jesus is with you. இப்போ சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள இருக்கிறார். Jesus in me. இயேசு எனக்குள்ள இருக்கிறார். Jesus in me. Jesus in me. அல்லேலூயா. அப்போ இயேசு நம்மளோட இருக்கிறார்னா எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்களேன். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்ப இயேசு உங்களோட இருக்கு. ஜீசஸ் இஸ் வித் யூ. இதுதான் வேர்ட். தேவன் உங்களோட இருக்கிறார். மரியாளை தள்ளி விடணும்னு சொல்லிட்டு யார் நினைச்சா? யோசேப்பு. மரியாளை தள்ளி விடணும்னு யார் நினைச்சா? யோசேப்பு. அப்ப மரியாளை தள்ளி விடணும்னு யார் நினைச்சா? ஜோசப். வை? ஒரு மிராக்கிள் நடந்ததுனால அவங்க வேண்டான்னு தள்ளி விடுறாங்க இல்லையா? அங்க ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க. 18 இருந்து 19, 21 வரைக்கும் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவளை பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்க கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே,
உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்தாவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ரட்சிப்பார் என்றார். 22 தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அங்க பாருங்க 24 வாசிங்க. மேத்யூ சாப்டர் verse 1:24. யோசேப்பு கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டான். இங்க பாருங்க, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஒரு மனுஷிய தள்ளி விடணும்னு நினைச்சான் இல்ல. ஆனா இம்மானுவேல் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? உன்னோடு இருக்கிறார். அப்ப அந்த கருவை சுமக்கிறவங்களை யாராவது தள்ளி வைக்க விடுவாரா? அப்ப அங்க என்ன நடக்குது? தூதர்கள் போய் தள்ளி வைக்கணும்னு நினைச்ச மனிதனுடைய சொப்பனத்திலே இறைவன் வந்து, அந்த சொப்பனத்திலே இறைவன் யோசேப்புக்கு ஒரு நித்திரையை கொடுத்து மரியாதை சேர்த்து கொள்ளும்படியான ஒரு நன்மையை செய்திருக்கிறார். அப்படின்னா பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாருன்னா, பிறந்ததுக்கு அப்புறம் தள்ளி வச்ச மனிதர்களை கிட்டி சேர்க்க வைக்கவும், நீ வேண்டான்னு சொல்லுகிற மனிதர்களை, நிந்திக்கிற மனிதர்களை, கோல் சொல்லுகிற மனிதர்களை அவருடைய இருதயத்தை திருப்புவதற்கும், பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவால செய்ய முடியாதா? அப்ப ஏன் மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நீங்க அழகிற சூழ்நிலைக்கு போறீங்க? சூழ்நிலைகளை பார்த்து எனக்கு யாருமே இல்லைன்னு ஏன் கர்த்தரை தேடாம இருக்கிறீங்க? என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ்ல உங்களை கர்த்தரை தேட முடியாதபடிக்கு எந்த சூழ்நிலை இருக்கோ அந்த சூழ்நிலையை நெருப்பினால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால இன்னைக்கு கர்த்தர் அவைகள் எல்லாம் நீக்கி போட்டுட்டு உங்களை அழகுபடுத்தி, உன்னோடு நான் கூட இருக்கிற, கலங்காத மகனே மகளேங்கிறார். உன் கூட நான் இருக்கிறேன், நீ கலங்காத. Now I will be with you. Don't worry about anything. Don't think of your future. When you keep on thinking about your future, you are not able to walk forward. You are staying in the same place, but you are thinking about more things to be happen, but it's not really happen. You forget about all your future. Let's surrender your life to me. I will be with you. I will guide you. I will walk with you. I will walk with you. When you allow me to walk with you, you are going to, then you will be really receiving a blessing. Then really you will receive a blessing. Allow me. என்ன உன் கூட நடக்கிறதுக்கு என்ன அனுமதின்னு கேட்கிறார் ஆண்டவர். உன் கூட நடக்கிறதுக்கு என்ன அனுமதின்னு கேட்கிறார். அப்ப அவர் கூட நம்ம நடப்போம்னா, அவர் நம்மோடு இருந்தார்னா பெரிய மாற்றத்தை செய்யணும். அப்ப முதல் மாற்றம் என்ன தெரியுமா? நீ எல்லாம் வேண்டவே வேண்டாம், உன் வியாபாரம் வேண்டாம், உன் தொழில் வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்மள வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்கிறவங்களை ஆண்டவர் என்ன சொல்ல வைக்க போறாருன்னா, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் அப்படி சொல்ல வச்சு என்ன பண்ண போறாருன்னா உங்களை அழகுபடுத்த போறாரு. அல்லேலூயா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உனக்காக பரிந்து பேச போறார். அவங்க கிட்ட என்னால பேச முடியலப்பா, அவங்க பயங்கரமா இருக்கிறாங்க, ஆனா எனக்கு ஒரு பயமா இருக்கு, அந்த மனுஷன் கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு, என் குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, பரவாயில்ல, நீங்க பேசினா ஒதுக்குவாங்க, அவர் பேசினா சேர்த்துக்கொள்வாங்க. இதுல என்ன வித்தியாசம் வரப்போகுதுன்னா, என்ன அவங்க சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கள, அப்படி இல்லாதபடிக்கு உங்களோடு அவங்க சேர்ந்தாங்கன்னா அவங்க நல்லா இருக்க போறாங்க அப்படின்ற எண்ணத்தோட உங்களோட வந்து சேர போறாங்க. அல்லேலூயா. இதுதாங்க நடக்க போகுது. அப்படி அந்த எண்ணத்தோட தான் உங்ககிட்ட வர போறாங்க. நீங்க என்ன, அவங்க என்ன சேர்த்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க நினைப்பீங்க. இல்ல இவ்வளோ நாள் அப்படி எதிர்பார்த்த உங்களை இனி கர்த்தர் எப்படி பார்க்க வைப்பார் அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க சொப்பனத்துல வந்து அவங்களுடைய இருதயத்தை மாற்றி தீமை செய்த மனிதர்கள் உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றப்படுறார். எந்த சூழ்நிலை, இன்னைக்கு எந்த சூழ்நிலையும் பார்க்காதீங்க. இன்று உன் கையில இருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளப்படுகிற சூழல்ல நீ இருக்கிறியா, கவலைப்படாத, விட்டு விடு. நான் என் கையில இருக்கிறத உனக்கு கொடுக்க போற, அதை பெற்றுக்கோ. அவ்வளவுதாங்க. என் கையில இருக்கிறத மனுஷன் பிடிக்கிடுவான், கவலையே இல்லை. ஆனா
என் கையில இருந்து அவன் புடுங்கின அந்த மனிதன் எடுத்த அடுத்த செகண்டு என் கைகளிலே ஒன்று கொடுக்கப்படும், அது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததாய் இருக்கும், எனக்காய் கர்த்தர் தூதர்கள் இடத்துல கொடுத்து அனுப்பினதாய் இருக்கும். அதை பெற்று கொள்ளும் பொழுது அதை எக்காலமும் ஒரு மனிதனாலும் மனுஷியாலும் அதை என் கரத்திலிருந்து பிடுங்க முடியாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்தவைகளை நீங்கள் நன்மையானவைகளாய் இழந்தவைகளை விட்டுட்டு வருத்தப்படாதீங்க. இனி நன்மையை பெற்றுக்கொள்ள போறீங்க, இனி நன்மையை பெற்றுக்கொள்ள போறீங்க. அப்ப இவ்வளோ நாள் நிறைய விஷயங்கள் இழந்துட்டீங்க, கவலை இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ள போறீங்க. அந்த ஒரு வார்த்தை பாருங்க, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். ஒரு மாற்றம் வருதுல. நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார்ல, எனக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கார்ல. அப்போ இம்மானுவேல் என்கிறதுக்கு அர்த்தம் நான் உன்னோட இருக்கிறேன். அப்ப இயேசு உங்களோட இருக்கிறார்னா மனுஷன் முன்பாடி உங்களை அழ வைக்க மாட்டாருங்க. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. When Jesus is with you, you won't allow us to cry in front of the people. தனியா கூட அழ விட மாட்டார் இருக்கிறாருன்னா. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. God is with us, God is with us. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏசப்பா ஒருத்தனோட இருந்தா என்னென்னலாம் நடக்கணும் சின்னதா பார்த்துட்டு நம்ம போகலாம். அப்போ எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை, ஆனா எனக்காக பரிந்து பேச ஒருத்தர் இருக்கார். சொல்லுங்க, எனக்காக ஒருத்தர் இருக்கிறார், எனக்காக ஒருத்தர் இருக்கார். அப்போ உங்களுக்காக நன்மைகளை செய்ய போறார். இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன gift கொண்டு வந்தீங்கன்னு தெரியாது. What gift that you are going to give to Jesus, I didn't know, but I can able to say only one thing. Today Jesus is going to give a big gift, whatever gift that you are expecting in your life. நன்மைக்கான நல்ல ஈவை தருவார். அதுக்காக நம்ம ஒரு காரியம் கேட்டிருப்போம், அது தீமைக்கு போகணும், அதை தர மாட்டார். ஓகே, அதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். பட் காட் டெஃபினெட்லி கோயிங் டு கிவ் அ கிரேட் பிளெஸ்ஸிங், கிரேட் கிஃப்ட் டுடே. கிரேட் பிளெஸ்ஸிங் அண்ட் கிரேட் கிஃப்ட் டுடே. வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு எல்லையில் நிற்கிறீங்க, வாழ்க்கை முடியல. உங்களுக்கு முடிஞ்சது அவருக்கு ஆரம்பம், உங்களுக்கு முடிஞ்சது அவருக்கு ஆரம்பம், உங்களுக்கு முடிஞ்சது அவருக்கு ஆரம்பம். சொல்லுங்க, எனக்கு முடிஞ்சது ஆனா அவருக்கு ஆரம்பம். I am going to start a new life with my Jesus. நான் இயேசுவோட இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன். இயேசுவோட ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போற. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஒரு புதிய வாழ்க்கை வரப்பொழுது அந்த வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:12 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்திற்கு போய்விட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். வாசிங்க சிஸ்டர். அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டுமந்தையும் மாட்டுமந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் மீது பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின திறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தானானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களை வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின் படியே அவைகளுக்கு பேரிட்டான். இப்போ பாருங்க, ஒருவனோடு தேவன் இருந்தா அவன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, he is the son of Abraham. அப்போ அங்க என்ன நடக்குது? அவன் செய்யற எல்லா காரியங்களிலையும் அவனை என்ன பண்ணிடுறாங்க? ஜனங்கள் வந்து பிடுங்கி வெளில அனுப்புறாங்க. பஞ்ச காலத்துல அவன் வியாபாரம் பண்றான். பஞ்சகாலம், பஞ்சகாலம். அந்த பஞ்சகாலங்கிறது ஒண்ணுமே இல்லாத காலத்துல அவன் வியாபாரம் பண்ணும் பொழுது அவனோட இயேசு இருக்கிறாருன்னும் போது அந்த வியாபாரம் செழித்தோங்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செர்மன் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 2 நாள் முன்னாடி காலையில 2 மணி நான் எதை எடுக்கணும், நான் 2 அன்பை குறிச்சி எடுக்கணும்னு நான் யோசிச்சேன். I thought to take a sermon about love, but God has been given this.
No. Love is always with, my love is always with my people. But they are not realizing that I am with them. என் பிள்ளைங்களோட நான் இருக்கிறேங்கிற ரியலைசேஷனே இல்லாமல் அவங்க வாழ்கிறாங்க. இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு சொல்லு, நான் என் பிள்ளைங்களோட இருந்தேன்னா முதலாவது மனிதனுடைய மனதை மாற்றுவேன். யாருக்காக? என் மகளுக்காக, என் மகனுக்காக. ரெண்டாவது என் பிள்ளையோட நான் இருப்பேன் அப்படின்னா அவனை அத்தனை மனிதர்களும் எதிர்த்தாலும் அவனை அவர்கள் மத்தியிலே நான் நிற்க வைத்து பஞ்ச காலத்திலும் அவர்களை நான் போஷித்து அவனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியா என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க போறேன். என்ன வார்த்தைங்க இது! உண்மையாலுமே சொல்றேன், இந்த வார்த்தையை நிறைய விதத்துல நம்ம மெசேஜ் எடுத்துக்கலாம், கேட்டுக்கலாம். ஆனால் ஆண்டவர் இப்படியாக வெளிப்படுத்தும் பொழுது கண்ணுக்கு தண்ணி தான் வந்தது. ஏன்? பஞ்ச காலத்தில் எந்த நல்ல காலத்துல இல்ல, ஒண்ணுமே இல்லை, கதவெல்லாம் அடைக்க, ஆல் த டோர் has been get closed, but there is no way. We may cry. When God is with us, one door will be open. That door will be a great door. That door will be a miracle door. That door will be a blessing door. Hallelujah. Hallelujah. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? பஞ்ச காலத்துல விதைக்க போகும் பொழுது அவர்கள் அவன் இடத்துல இருந்து இருந்த நன்மைகளை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. ஆதியாகமம் 26-24 வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவளுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அங்க பாருங்க, உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உனக்கு முன்பாக. அப்போ நீங்க கேட்கலாம், என் கனவுல ஏன் வரல? Why Jesus not came into my dream அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்கறவங்களுக்கு ஒரு பதில், கஷ்டத்தை நினைச்சு தூங்குற உனக்கு தூக்கமே இல்லை, அப்புறம் எப்படி இயேசு வருவார்? இன்னைக்கு தெளிவா பேசுறாங்க, நல்லா உணர்ந்து கொள்ள முடியுது. கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டு, பயத்தை நினைச்சுக்கிட்டு, பயத்தோட நடுக்கத்தோட நாளைக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்ணை மூடினாலும் மண்டைக்குள்ள ரீங்காரம் விட்டு கொண்டிருக்கிற உன் பிரச்சனையின் மத்தியில் அவர் எப்படி வருவாரு? அவர் சமூகத்துல தேடி வந்தபடினால உன்ன அந்த கஷ்டம், நஷ்டம், மனுஷனுடைய வார்த்தை, ஏளனங்கள் எதுவும் அட்டாக் பண்ணாம அவர் கோட்டைக்குள்ள வந்தபடினால இப்போ ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஆபிரகாமுடைய தேவன், அதாவது அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேங்கிற. எனக்கு ஒரு ஜெனரேஷனே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா காட் ஜெனரேஷன் இல்லாம வைக்கவே மாட்டாரு. காட் ஜெனரேஷனை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. God is a God of generation. God is a God of blessing the generation. அப்ப ஜெனரேஷனே இல்லை அப்படின்னும் பொழுது அங்கே ஒரு ஜெனரேஷனை உருவாக்குறவரா இருக்கிறார். அங்க ஒரு மிராக்கல் செய்கிறவரா இருக்கிறார், அற்புதத்தை செய்கிறவரா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஏன்பா இந்த காரியம், ஏன்பா இப்படி? நான் அன்பை குறித்து பேசணும் ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த அன்புல பிள்ளைகளை கொண்டு வந்துட்டா, உங்க அன்பை அவங்க ருசி பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த அன்புல அவங்க நல்லா வளர்ந்துடுவாங்களே ஏசப்பான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் விட்டுன காரியம், என் அன்பு அவங்களுக்கு எல்லாமே தெரியும் மகனே, அவங்களுக்கு ஒண்ணு தெரியல. என்ன தெரியலன்னா, நான் அவங்களோட இருக்கிறேங்கிற உணர்வே இல்லாம வாழ்றதுனால கண்ட மனிதர்களுக்கு முன்பாக கைகளை நீட்டுகிறவராகவும், கண்ட மனிதர்களுடைய வாயினால் வருகிற வார்த்தையை கேட்டு கஷ்டப்படுகிறவராகவும் இருக்கிறாங்க. இனி என் பிள்ளைங்க அப்படி இல்லாதபடிக்கு, ஒரு மனுஷனும் என் பிள்ளைகளை கை நீட்டி நிபச்சொல்லுதல் சொல்லுகிறபடி இல்லாதபடிக்கு அவர்களோடு நான் இருக்கிறேன் என்ற உணர்வு என் மகளுக்கு, என் மகனுக்கு வந்துருச்சுன்னா அவங்க இந்த உலகத்துல தலை நிமிர்ந்து நிற்பாங்க. இனி தலை குனிந்து நின்ற என் பிள்ளைக்கு சொல்லக்கூடிய பிறந்தநாள் பரிசு என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? தலை குனிந்த இடத்துல நான் தலை நிமிர வைத்து, நானே கர்த்தர் என்று நீ மாத்திரமல்ல, உன் தலை குனிவுக்கு ஆளாக்கின மனிதனையும் தலை குனிய வைக்க போகிறார். அல்லேலூயா. Receive the real blessing. Real blessing. இதுதான் ரியல் பிளஸ். இதுதாங்க பிறந்தநாள் பரிசு. உங்களுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிறந்தநாள் பரிசுனா, நீ வெட்கப்பட்டுடுவியோன்னு எண்ணி நினைக்கிற அந்த இடத்துல உன்னை தலைநிமிர செய்வன்றார் ஆண்டவர். அல்லேலூயா.
அல்லேலூயா. எப்படி அதே இடத்துல உன்னை உயர்த்தக்கூடும், அந்த இடத்துல இருந்து உன்னை கொண்டு வந்துட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்தி வைக்கக்கூடும். மனுஷன் எடுத்துடுவான். கர்த்தர் கொடுத்ததை பிடுங்குபவன் யார்? கர்த்தர் கொடுக்காததை கொடுப்பவன் யார்? சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்ததை யாரால பிடுங்க முடியும்? ஒரு மனுஷனால பிடுங்க முடியாது. உங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார்னா அந்த ஆசீர்வாதத்தை மனுஷன் பிடுங்க முற்படுவானா? அது அவனால இயலவே இயலாது. ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒரு பக்தி இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்னன்னா, உலகத்துல எல்லார்கிட்டையும் எல்லா பொருளும் இருக்கும், ஆனா என்கிட்ட அது இல்லையேன்னு சொல்லி நீங்க கலங்குகிற இந்த வேலையில ஒன்று சொல்லி உங்களோட அவர் இருக்கிறேன்னு சொல்றதுனால என்ன காரியம்னா, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிற. அவனிடத்துல நான் இல்லை, உன்னிடத்துல நான் இருக்கிறேன். அவனோடு நான் போகவில்லை, உன்னோடு நான் வருகிறேன். அப்போ அது பெருசா இது பெருசான்னு கேட்கிறார். இன்னைக்கு நீங்க தான் பெருசுன்னு சொல்லி பாருங்க, அவர்களை காட்டிலும் பல மடங்கு உங்களை நிம்மதியா வைப்பார். நான் காசு தருவார், காரு தருவார், பங்களா தருவார்லாம் நான் சொல்றதுக்கு இல்லைங்க. அது எனக்கு சொல்லவும் வராது, சொல்லவும் தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்ல தெரியும், எத்தனை ப்ராப்ளம் மத்தியில இருந்தாலும் when ஏசப்பா உங்களோட இருக்கிறாருன்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்க கடந்து போவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. டிமோட்டிவேட் ஆகாதீங்க. உங்களோட வியாபாரத்தை செய்வதற்கு நான் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் என் சொந்தக்காரங்க தடையா இருக்கிறாங்க, என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எந்த முயற்சியும் எடுக்காம நீங்க இருக்கிறீங்க. அப்படி இல்லாதபடிக்கு நீங்க மேல ஊங்கி போகும்பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 26:28 வாசிங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உனக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. You are blessed by the Lord. The people is going to say you are blessed by the Lord. The people who are all hated you, the people who are all betrayed you, the people who are all against you, the people who are all grab your opportunity, the people who are all not allowed you to work freely, the same people is going to come and say with you, saying that the Lord is with you. We saw that the Lord is with you. Can you pray for us? Can you bless us? And they are going to handshake with you. Hallelujah. இந்த வார்த்தை வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை இந்த 2 வசனத்துல கைகளை வைப்போம். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். அப்பா, இந்த வார்த்தையின் பிரகாரமாய் எப்படி ஈசாக்கு விதை விதைத்த பொழுது, ஈசாக்கு கிணறு வெட்டின பொழுது அந்த ஜனங்கள் வந்து இது என்னுடையது எங்களுடையது என்று பறித்த பொழுது ஈசாக்கு அந்த ஜனங்களை கண்ணோக்கி பார்த்தபடியா இல்லாதபடிக்கு அவன் உம்மை நோக்கி பார்த்தபடியினாலே மனசோர்வு அடைந்த வேளையில, நான் ஆபிரகாமின் தேவன் அல்லவோ, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தைக்கு அப்புறம் அந்த ஜனங்கள் வந்து இந்த ஈசாக்கின் இடத்தை ஒப்புரவாக்கப்பட்டது போல பயத்திலே இருந்து கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஐயா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல இந்த காலை வேளையில வந்திருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதித்து, எந்த மனிதன் எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை புடுங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, எந்த மனிதன் எங்களை வளர முடியாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த மனிதன் எங்கள் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு ஓடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் பயந்து கிடக்கிறோம் சுவாமி. இனி நீ பயப்படாதே மகனே, மகளே, fear not. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நான் உன்னை இந்த காலை வேளையிலே ஆசீர்வதித்து உன்னிடத்திலே ஒப்புரவாக்கத்தக்கதான ஜனங்களை நான் கொண்டு வருவேன். அவர்களை நீ ஆசீர்வதிக்கும்படியாய் அவர்களை ஆசீர்வதித்து நீ கடந்து போவாய். நீ உன் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. It's a great word from the heaven. இவ்வளோ நாள் இதை வேற மாதிரி பார்க்க வைத்த தேவன் இன்னைக்கு நம்மளை இப்படி பார்க்க நிறுத்தி bless பண்ணணும்னு நினைக்கிறார். So this 2 words going to be applied in our life. இது நடந்துருச்சு அப்படின்னா நம்ம உலகத்துல எங்கேயுமே தோத்து போக முடியவே முடியாது. ஏன்?
என் கையில இவ்வளோண்டு தான் இருக்கு, அதை எடுத்துட்டாங்கன்னா எனக்கு அடுத்த வழி இல்லை, அடுத்த வழி இல்லை, அடுத்த வழி இல்லை. ஆனா ஆண்டவர் திட்டங்களை தருகிற தேவனாய் இருக்கிறார். திட்டம் எப்போ வரும்னா அந்த திட்டம் நிறைவேற்றுதலுக்கு உண்டான ப்ரொவிஷனை காட் வச்சிருப்பார். அப்ப நீங்க வியாபாரம் பண்ணணும், வழிவாசல்கள் தெரியல நீங்க நினைப்பீங்கன்னா அதை ஆரம்பிங்க, கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரெண்டு வார்த்தை, இந்த ரெண்டு வாசனை என் வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லுங்க, சொல்லுங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உனக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமே என்றார். அப்ப நீங்களா யாரு? நீங்களும் நானும் யாரு? We are the blessed generation. Blessed generation. We are the blessed generation. அப்போ நீங்க ஏன் கடிந்து கொள்ளுகிறீங்க உங்க வாழ்க்கை குறிச்சு? எனக்கு இது முடியல, எனக்கு இது இல்லை. நீங்க எதிர்பார்க்கிற நன்மை நடக்கலங்கிறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு அர்த்தம் இல்லை. அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கலன்னு தான் அர்த்தம். புரியுதா வித்தியாசம்? எவன் ஒருவனுடைய கண்ணு திறக்கப்படுதோ அவன் அவருடைய ஆசீர்வாதத்துல போவான். ஆகார் தண்ணீர் இல்ல, அழுது கொண்டு கதறி கொண்டு இருந்தா, ஆனா கண்களை திறந்த பொழுது அவள் பக்கத்திலே துறவண்டை இருந்தது. கண்ணை திறங்கம்மா, please open your eyes. When you open your eyes will see the miracle. Your eyes will see the blessings. இன்னைக்கு அதுதான் இல்லை, இங்கதான் திருச்சபை தவறுகிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நோக்கம் இருக்கு, ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடிய கிருபை இல்லை. நீங்க பாருங்க, ரிசீவ் பண்ணுங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? எதுக்காக நீங்க அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்க? Why you are trying in your prayer? சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைச்சு பாருங்க. கஷ்டமா இருக்கா? இல்ல, கஷ்டம் இது. ஏன் தெரியுமா? நாம இல்லைங்கிறதையே பார்த்து அழுது கொண்டிருக்கிறோம். இல்லைங்கிறது என்கிட்ட இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஆபிரகாம் சொல்ற என்ன சொல்றாரு? நீ பார்க்கறதெல்லாம் உண்டுங்கிற. பார்க்க வைக்கிறாரா? பார்க்க வைத்து அதை கொடுக்க வைக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க எதை பார்க்கணுமோ அதை பாருங்க, எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்காதீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ இப்போ ரிசீவ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மிராக்கிள் வேணும்? வாட் மிராக்கிள் டுடே யூ வாண்ட்? என்கிட்ட இல்லைன்னு சொல்ல. Don't say I didn't have that blessing. You feel that you are having the blessing. You feel that God is having your blessing. இப்படி யோசிங்க. என்கிட்ட இல்லைன்னு சொல்லி அழாதீங்க. என்கிட்ட nothing is happening to me in my life சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. Your miracle is in God's hand. God is waiting to give His miracle in our life. இப்படி சொல்லலாம். இப்போ அபிகேல் இருக்கா, ஆராதனா இருக்கா, அவ கையில சுடு பாத்திரத்தை கொடுப்பீங்களா, ஆறின பாத்திரத்தை கொடுப்பீங்களா? When a small baby is with you, do you give the hot pot or the cold pot? Why you are not giving the hot pot? Because they are kid. They don't have the capacity to hold the hot pot. இதே வளர்ந்த பசங்க கிட்ட என்ன சொல்வீங்க? எத்துருவான் தைரியமா சொல்வீங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் வளர்ந்துட்டீங்க. You are going to receive the hot miracle from the heaven. You are going to receive the hot miracle. பெரிய அற்புதத்தை சுட ஒரு பெரிய மிராக்கிளை ரிசீவ் பண்ண போறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ரோமரின் புஸ்தகம் 8:31 இப்படியாக சொல்லுகிறது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? God is for us, who can be against us? சொல்லுங்க. God is for us, who can be against us? No one will be against for us, provided. ஏன் against இருக்கிறாங்க தெரியுமா?
ஏன் அகேன்ஸ்டாக இருக்கிறாங்கன்ற நம்ம உணர்வோம் தெரியுமா? நான் கர்த்தரோடு இல்லாதபடியினால. அவர் என் கூட தான் இருக்கிறாரு, ஆனால் நான் தான் அவர் கூட இல்லை. அவர் அங்கேயே தான் நிற்கிறாரு. நான் தான் தூரக்க போயிட்டேன், நான் தான் பாவத்தில் தூரக்க போயிட்டேன், நான் தான் அக்கிரமத்தில் தூரக்க போயிட்டேன், நான் தான் முறுமுறுப்புனால தூரக்க போயிட்டேன், நான் தான் வேதத்தை வாசிக்காதனால தூரக்க போயிட்டேன். ஆனால் அவர் அங்கேயே தான் நிற்கிறாரு. இன்னைக்கு பிறந்த நாள் பரிசா கர்த்தருக்கு ஒன்று கொடுக்கலாம், நம்மளையே கொடுக்கலாம். நம்மளையே கொடுக்கும் பொழுது அவர் நம்மோடு என்றும் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் காசு பணத்தை கேட்கலாமா? நீங்கள் போடுற காணிக்கையை அவர் பெருசாக எதிர்பார்க்கலைங்க. நம்ம போடுற காணிக்கை அவரை வாழ வைக்கவே முடியாதுங்க. அவர் கொடுக்கறத தான் நம்ம பெற்றுக்கொண்டு வாழ்கிறோம். அதில் காணிக்கையோ எதுவுமே அவரை ஃபுல்ஃபில் பண்ணவே பண்ணாது. ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணோம், உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய கண்ணீர். அப்பா, நான் உங்களோட இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கண்ணீர் சிந்தி பாருங்க. அவர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? பயத்தை நீக்குகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 18:9-10 வாசிங்க. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் மௌனமா இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீர்வு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அல்லேலூயா. நான் கூட இருக்கேங்கிறார். தெரியல நம்ம ஆண்டவர் ஏன் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கிறிஸ்மஸ் சர்வீஸை கொடுக்குறாரு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று புரியுது, ஒன்றே மட்டும் புரியுது. we are going to face the big problems, but at the same time we are definitely will come out of the problem. ஒரு வார்த்தை வருதுன்னா பின்னாடி பிரச்சனை வரும்னு அர்த்தம். ஒரு வார்த்தை வருதுன்னா பின்னாடி பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் முதல் பிரச்சனையே. வார்த்தை வருது பயப்படாதன்னு, நாளைக்கே அடுத்த நிமிஷமே என்ன பயப்படக்கூடிய வார்த்தை வரும்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் பலப்படுத்திட்டாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். அவ்வளவுதான், நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் அப்போ துணைன்னு இருக்கிற கர்த்தர் நமக்கு என்னவா செய்யற துணை? யோசுவா 1:5 வாசிங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், இந்த சரித்திரத்துக்கு உள்ள நம்ம போல உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னோட இருப்பேன். ஒரு அமெரிக்க தேசத்துல ஒரு பனிப்பொழிவு நிறைந்த நாட்களில் ஒரு மகன் வந்தானாம். அப்பா கிட்ட கேட்டானா, டாடி, நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் போகணும், என்னை கொஞ்சம் போக அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டானா. அப்பா சொன்னாரா, மகனே, நிறைய பனி இருக்கு, நீ வெளியில போகக்கூடாது. பையன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்பாவும் வேற வழி இல்லாம அப்பாவுடைய பையனோட பனி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கடந்து போனானா. கேட்குறீங்களா ஸ்டோரி? நல்லா இருக்கா? எங்கே போனானா? கடந்து போனானா. போகும் பொழுது அந்த பையனுடைய நண்பர்கள் பார்த்தாங்களாம், என்னடா இந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்க, இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டு வந்துட்டு பார்ட்டிக்கு போக முடியாது, இதை கலட்டி போடுனாங்களாம். அப்பா ஆசையாக ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு. அது என்ன ட்ரெஸ்ஸு? அந்த பையனை அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ட்ரெஸ்ஸு. அதை கலட்டி போட்டுட்டானான். அவனோட ஃப்ரெண்டோட பர்த்டே ட்ரெஸ்ஸுக்காக அவன் போட்ட ட்ரெஸ்ஸோடய போகும்பொழுது அந்த பர்த்டே நடக்கக்கூடிய கொஞ்ச தூரத்திலேயே மயங்கி கீழே விழுந்துட்டானான். ஏன்? அது பனிப்பொழிவின் காலம். தகப்பனுக்கு தெரியும் இந்த பனியில் பையன் போகக்கூடாதுன்னு, தகப்பனுக்கு தெரியும் இந்த பனியில் பையன் போனால் உறைஞ்சிடுவான்னு. அதனால தகப்பன் தன்னுடைய உடையை கொடுத்து அந்த பையனுக்கு போர்த்தி விட்டு போனாரு. அந்த பையன் போகும்பொழுது அவன் நண்பர்கள் அந்த உடையை பார்த்து ஏளனமாய் சிரித்தபடினால அந்த உடை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டான். அவன் எந்த நோக்கத்துக்காக எங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்பாகவே மயங்கி கீழே விழுந்துட்டான். கண்ணை திறந்து பார்த்தா வீட்டின் மெத்தையின் மேலே அவன் படுத்து கொண்டிருந்தவனா இருந்தான்.
அவளுக்கு ஆச்சரியம். நான் கீழே விழுந்தது என் நண்பனுடைய வீட்டுக்கு முன்னாடி இல்லை, இப்போ நான் எப்படி வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்னு அப்பாவை பார்த்தானா. அப்பா சொன்னாராம், மகனே, நான் என்னுடையதை உனக்கு கொடுத்து நீ பாதுகாக்கப்படணும்னு சொல்லி அந்த உடையை கொடுத்து நான் உனக்கு அனுப்பிச்சது மாத்திரம் இல்லை, வாழ்ந்துக்கோன்னு சொல்லி நான் உன்னை அனுப்பிச்ச போய் சேர்ந்து மட்டும் அனுப்பிச்சது இல்லை, நான் என்னுடையதைய கொடுத்தபடினால உன் பின்னாடியே தகப்பனாய் நான் வந்தபடினால நீ விழுந்த பொழுது நீ விழுந்து மரித்து போன்னு சொல்லலை, நீ விழுந்து மரித்து போகாதபடிக்கு உன்னை தூக்கி கொண்டு வந்து மீண்டுமாய் நான் உன்னை இங்கே சேர்த்து நீ என் பிள்ளை இல்லை அப்படின்னாராம். அந்த பையன் அழுதுட்டானா. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நமக்காக தேவன் குமாரனை நமக்காக கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளுடைய பாவங்களை கழுவி ரட்சிப்பினால் அந்த உடையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா உலகத்துக்குள்ள போகும் பொழுது, உலக நண்பர்களோட சேரும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டவேன் என்ற உணர்வு இல்லாதபடிக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் கலட்டி போட்டுட்டு நிர்வாணியாய் நான் அழிந்து போகிற வேளையில இனி நீ நிர்வாணி இல்லைப்பான்னு சொல்லிட்டு நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு திரும்ப என் கூடவே வந்து அந்த அம்மனத்தை நிர்வாணத்தை மூடி மீண்டுமா என்னை சேற்றுக்கொண்ட தெய்வத்தினுடைய அன்புதாமா இந்த நாள். அப்ப அந்த பையன் தகப்பனை விட்டு கடந்து போறான். அப்பா போகக்கூடாதுன்னு சொல்ற இடத்துக்கு போறான். அப்பா பின்னாடி வராரு, மயங்கி கிடந்தன தூக்கி எடுக்கிறவரா இருக்கிறார். அவர் யாரையும் பாவி என்று தள்ளி விடுகிற தேவன் அல்லவே அல்ல. அம்மா, நீங்க வேணும், நான் வேணும், நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க ஏசப்பாவுக்கு வேணும். அப்ப இன்னைக்கு இந்த பிறந்தநாள் பரிசா ஏசப்பாவுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா நம்மளை கொடுங்க. அந்த புனிதருடைய அன்பை கொச்சப்படுத்திட்டோம் அப்படின்னா பரவாயில்ல, கொச்சப்படுத்திட்டு இருந்தா பரவாயில்ல, இந்த ரட்சிப்பை நான் கரைப்படுத்திருந்தா பரவாயில்ல, இந்த ரட்சிப்பை நான் போக்கடிச்சிருந்தா பரவாயில்ல, ஆனாலும் எனக்கு நீ வேணும்னு சொல்லி நான் உன் கூட வருவேன்னு இன்னைக்கு வாக்கு பண்றாருன்னா உங்களையும் என்னையும் எப்படி நேசிக்கிறார் அம்மா. எவர்லாஸ்டிங் லவ்ல அப்பாவுடையது. இந்த உலகத்துல பல அன்பு பொய்த்து போகலாம், ஆனால் ஒரு அன்பு மாறாததா இருக்கும், அவர் அன்பு. அவர் கண் என்னை விட்டு எடுபடாததா இருக்கும். ஒருவேளை எனக்கு பிடிச்சது அழகா இன்னைக்கு இருக்கும், அந்த அழகை தேடி நான் போவேன். அது அழகில்லைன்னு அவன் என்னைக்கு உணர்ந்து என்னை கைவிட்டுடுவானோன்னு பயந்து அழகுபடுத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அழகா இருந்தாலும் அழகா இல்லைனாலும் ஒரு கண்ணு என்ன பார்த்து கொண்டிருக்கிறது. அது இயேசுவின் கண். அந்த கண்ணு அன்பு நிறைந்ததா இருக்கிறது, அந்த கண் மகிமை நிறைந்ததா இருக்கிறது, அந்த கண் பாதுகாத்துகிறதா இருக்கிறது. அந்த கண்ணை விட்டு விலகி போயிடாதீங்கம்மா. அந்த கண் உங்களுக்கு முக்கியம். உலகத்துல இருக்கிற கண்ணு பார்த்தாலும் பார்க்கலனாலும் கவலை கிடையாது. இயேசுனுடைய கண் உங்களை பார்த்து கொண்டே இருக்குமே ஆனால், இயேசு உங்களோடு கூடவே இருந்து கொண்டு இருப்பாரே ஆனால், நீங்கள் வாழ்ந்து சுகித்து சந்தோஷமாய் நீங்கள் வாழ்கிறதை அவர் காண்கிறவராய் இருக்கிறார். வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை அழகுபடுத்தி கொள்ள நினையாது. உன் ஆவிக்குள்ளாக நீ அழகுபட்டவளாய் இரு. உன்னை அழகுபடுத்துகிறவர் உன்னோடு இருக்கிறார். உன்னை அழகுபடுத்துகிறவர் உன்னோடு இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உன்னை அழகுபடுத்தி உன்னை மகிமையிலே சேர்த்துக் கொள்வார். அவருக்காக உன்னை ஒப்புக்கொடு. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மனுஷ கண்ணு உன் அழகில்லைன்னு சொல்லலாம். மனுஷ கண்ணு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் இல்லைன்னு சொல்லலாம், தரித்திரம்னு சொல்லலாம். ஆனால் இயேசுடைய கண்ணோ நீ அழகானவள் என்று சொல்லுகிறது. இயேசுடைய கண்ணோ நான் உன்னை தெரிந்து கொண்டபடியால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது.
அன்பின் தகப்பனே, இந்த வேளையில் உங்களுடைய கண்கள் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறபடியால் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நான் இம்மானுவேல் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு இருங்கப்பா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் எங்கள் இருதயத்தை விட்டு நீங்கும்படியான வார்த்தையினால நடத்தினீர் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற யாவரையும் நீ கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்களோடு வந்து ஒப்புரவாகத்தக்கதான கிருபையை தாங்க. இந்த வேளையில தகப்பனுடைய அன்பை குறித்து பேசினபடியினால நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற தைரியத்தின் வார்த்தையினால நாங்கள் கடந்து போகிற இந்த வேளையில தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய வழி நடத்துதல், தகப்பனே நீர் எங்களோடு வருவீராக. நாங்கள் உங்களை கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை இன்வைட் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவரா இருக்கிறீர் சுவாமி. நீர் அற்புதங்கள் செய்கிறவரா இருக்கிறீர் சுவாமி. அதிசயங்களை செய்கிறவரா இருக்கிறீர் சுவாமி. எங்களை வாழ வைத்து அழகு பாருங்கப்பா. வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமா இல்லாதபடிக்கு அவர்களுக்கு உண்டான பிளஸிங்ஸை தாங்கப்பா. அவர்களுக்கு உண்டான நன்மைகளை தாங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே பயத்தோடு திகிலோடு இரவு வேளையில பிள்ளைகள் உறங்காதபடிக்கு தைரியமாய் உறங்குகிற பிள்ளைகளாய், நலமாய் உறங்குகிற பிள்ளைகளாய், சொப்பனத்தை நல்ல சொப்பனத்தை காண்கிற பிள்ளைகளாய், இம்மானுவேல் நீ கூட இருக்கிற என்கிற உணர்வோடு இந்த பிள்ளைகள் கடந்து போக உதவி செய்யுங்கப்பா. பாதத்துல யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் தன் சொந்தக்காரர்கள் மத்தியில தலைநிமிர்ந்து நிற்க உதவி செய்யுங்க. தங்கள் ஊரார் மத்தியில தலைநிமிர்ந்து நிற்க உதவி செய்யுங்க. நீர் ஒருவனோடு இருப்பீரே என்றால் அவனுக்கு ஜெயப்பா. நீர் ஒருவனோடு இருப்பீர் என்றால் அவனுக்கு வெற்றி அப்பா. அந்த வெற்றியை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள கிருபைத்தாங்க. எங்கள் வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. புதிய வியாபாரங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து பழகி பெருக செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிய குழந்தை பாக்கியத்துக்காய் விண்ணப்பம் வைக்கிறோம். பிள்ளை பாக்கியத்துக்காய் விண்ணப்பம் வைக்கிறோம். ஜெனரேஷன் பிளஸிங்ஸை கட்டளை விடுவீராக ராஜா. அந்த ஜெனரேஷன் பிளஸிங்க்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்சி அப்புறப்படுத்துகிறோம். நாம மகிமையிட்டோம். காத்துக்கொள்ளுங்க வல்லவர் மீட்பரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூடமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல வாமராஜன் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் அந்யோன்யம் ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவர்க்கே மட்டும் இன்றும் என்றும் நம்மோடு இருப்பதாக. ஷாலோம்.